Taste the Daily. சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உயர் சிறப்பு மருத்துவமனை என்று தொடங்கிவிட்டு காது, மூக்கு, தொண்டை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் இல்லாமல் நோயாளிகள் அலைக்கழிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர் காளிராஜ் வேதனையோடு தெரிவித்துள்ளார். அவருடன் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். சென்னை கிண்டியிலே இருக்கக்கூடிய அரசு உயர் சிறப்பு மருத்துவமனை என்று வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே மருத்துவமனையில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். காளிராஜ் என்கிற மருத்துவர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த போராட்டத்தில் குறிப்பாக மருத்துவமனை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நாம் அவரிடம் கேட்கலாம். சார், என்ன பிரச்சனை, என்ன குளறுபடிகள் இருக்கு, என்ன தேவை இருக்கு? மக்களுக்கு தனியார் மருத்துவமனைக்கு நிகராக அரசு மருத்துவமனைகளிலும் எல்லா சேவைகளும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது இந்த மருத்துவமனை. ஆனால் உயர் சிறப்பு மருத்துவமனை என்கிற பொழுது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த மருத்துவமனையில் இருக்குது. ஆனால் மக்கள் இந்த மருத்துவமனையில் நல்லா பார்க்குறாங்கன்றதுனால குழந்தைகள் பீடியாட்ரிக்ஸ், அப்புறம் மகப்பேறு ஓஜி அப்படின்ற டிபார்ட்மெண்ட், அப்புறம் இஎன்டி காது, மூக்கு, தொண்டை மருத்துவர், அது இல்லாமல் கண் மருத்துவர், இந்த துறைகள் இந்த மருத்துவமனையில் இல்லை. அரசு இதை கண்டிப்பாக தெளிவுபடுத்தணும். இதுக்கான பணியாளர்களை கண்டிப்பாக நியமிக்கணும். அப்போ தான் இது ஒரு முழுமடைந்த ஒரு மருத்துவமனையாக மாறும். மக்களுக்கு எங்களோட சேவைகளை இன்னும் நல்லா எங்களால் கொடுக்க முடியும். இல்லை உயர் சிறப்பு மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற பொழுது மக்கள் தேவையில்லாமல் அலைக்கழிக்கப்படுகிறார்களோ என்கிறது எங்களுடைய ஐயமாக இருக்கிறது. இதுக்கு அரசு ஒரு நல்ல முடிவாக எடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நன்றி. குறிப்பாக பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை என்று பெயர் வைத்துவிட்டு பல்வேறு துறைகள் இல்லாமல் இருப்பதாக மருத்துவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். பல்வேறு துறைகள் இல்லாத போது அது சார்ந்த நோயாளிகள் வருகிற போது அவர்கள் அலைகழிக்கப்படுவதாக மருத்துவர்களே குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இது குறித்து இனிமேலாவது இந்த அரசு தூக்கத்திலிருந்து விழிப்போடு இந்த துறைகளுக்கான மருத்துவர்களை நியமிக்க வேண்டும், நோயாளிகளை அலைகழிக்கக்கூடாது என்பதுதான் மருத்துவர்களுடைய வேதனை குரலாக இருக்கிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிப்பாளர் சுபாஷுடன் ஜெயக்குமார்.